இந்தியன் பாலிட்டிக்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாபிக் 1ல் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதில் 90 வினாக்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருப்போம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 6th-லேருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். 1955ஆம் ஆண்டின் குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் தனது குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழக்கலாம்? 1955ஆம் ஆண்டின் குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் வந்து தனது குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வழிகளில். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெறலாம் அப்படின்றத பார்த்தோம். என்னென்ன சொல்லியிருப்போம்? பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்பு உரிமை மூலம், பிரதேச இணைவின் மூலம், இந்த 5 வழிகளில் வந்து குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கொஸ்டினில் வந்து எத்தனை வழிகளில் குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வழிகளில் குடியுரிமையை இழக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1வது குடியுரிமையை துறத்தல், 2வது குடியுரிமையை முடிவுற செய்தல், 3வது இழத்தல். ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல் எவ்வகையான குடியுரிமை இழப்பாகும்? ஒரு குடிமகன் வந்து தாமாகவே முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல் வந்து எவ்வகையான குடியுரிமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஆன்சரை. குடியுரிமையை துறத்தல் எவ்வகைனா குடியுரிமையை துறத்தல்கானது. ஒருவர் வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே அவரது இந்திய குடியுரிமை முடிவுக்கு வருவது எவ்வகை குடியுரிமை இழப்பாகும்? ஒருவர் வந்து வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே அவரது குடியுரிமை வந்து முடிவுக்கு வருவது வந்து எவ்வகை குடியுரிமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குடியுரிமை என்னன்னா, குடியுரிமை முடிவுற செய்தல். இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது எத்தனை ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்தால் அவர் குடியுரிமையை இழக்க செய்யும். இதில் முதல் 2 இது என்ன பார்த்துருந்தோம்? குடியுரிமை துறத்தல், 2வது வந்து குடியுரிமை முடிவுற செய்தல். இது 3வது என்னன்னு பாருங்க. இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் வந்து மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. 2 ஆண்டு காலத்திற்கு வந்து சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு வந்து கண்டறிந்தால் அவரோட குடியுரிமையை வந்து இழக்க செய்யலாம். இது 3வது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது? அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கொடுத்துட்டாலே பகுதி வந்து 3, சட்டப்பிரிவு வந்து 12லேருந்து 35. குடியுரிமைனா என்ன சொல்லியிருந்தோம்? குடியுரிமைன்னு கேட்டாங்கன்னா பகுதி 2, சட்டப்பிரிவு வந்து 5லேருந்து 11, அடிப்படை உரிமை வந்து பகுதி 3, சட்டப்பிரிவுகள் கேட்டாங்கன்னா 12லேருந்து 35, அரசு நெறிமுறையர்த்தும் கோட்பாடுகள் கேட்டாங்கன்னா பகுதி வந்து 4, சட்டப்பிரிவு வந்து 36லேருந்து 51. இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகளை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள்? இது முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் வந்து அடிப்படை உரிமைகளை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது மற்றும் தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன? அடிப்படை உரிமைகள் வந்து தொடக்கத்தில் எவ்வளோ இருந்திருக்குன்னா 7 இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா 6 இருக்கு. பி தான் சரியானது. அந்த 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து சமத்துவ உரிமை, 1 சமத்துவ உரிமை, 2வது வந்து சுதந்திர உரிமை, 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4வது சமய சார்பு உரிமை, 5வது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, 6வது வந்து
அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது எல்லாமே டீட்டெயிலாக அடுத்தடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? இப்போ 6 இருக்குது. தொடக்கத்தில் எவ்வளோ இருந்திருக்கு? 7 இருந்திருக்கு. இப்போ வந்து 6 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பு பகுதி எதுனா பகுதி 3. இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது என்றாலும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் உள்ளனவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது என்றாலும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம், உள்ளதுதான். குடிமக்களுக்கு மட்டுமேயான சில உரிமைகளும் உள்ளதுதான். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படும்னா நீதி பேராணைன்னு. இந்த நீதி பேராணை மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 5 இருக்குது. அது என்னென்னு அடுத்தடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளது? இப்போதான் பார்த்தோம். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5. அந்த 5 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. 2வது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. 3வது தடையுறுத்தும் நீதி பேராணை. 4வது ஆவண கேட்பு நீதி பேராணை. ஆவண கேட்பு பேராணை. 5வது தகுதி முறை வினவும் நீதி பேராணை. தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இந்த 5 தான். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எதுனா உச்சநீதிமன்றம். டாக்டர் BR அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா என குறிப்பிட்டுள்ளார்? சட்டப்பிரிவு 32 தான். இது ரொம்ப முக்கியமானது. டாக்டர் BR அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா அப்படின்னு குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 32. இந்த சட்டப்பிரிவு 32 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் நீதி பேராணை. மொத்தம் 5 பேராணைகள் பார்த்தோம். அதில் 1 தான் இதுக்கான ஆன்சர். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் நீதி பேராணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் நீதி பேராணை என்னன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள உதவும் நீதி பேராணை. மனுதாரர் வந்து சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள உதவும் நீதி பேராணை என்னன்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் வந்து தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராணை என்னென்ன தடையுறுத்தும் நீதி பேராணை. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. ஆவண கேட்பு நீதி பேராணை. உயர் நீதிமன்றம் வந்து ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் ஆவண கேட்பு பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதி பேராணை. தகுதி முறை வினவும் நீதி பேராணை.
இப்போ இந்த 5 நீதி பேராணைகளையும் இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது பொறுத்துக. இல்லை அடிப்படை உரிமைகளில் 6 இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு இது சமத்துவ உரிமை. இது எதுக்குள்ளே வரும்னு பாருங்கள். சட்டப்பிரிவு 14லேருந்து 18க்குள்ளே இருக்கும். சமத்துவ உரிமை வந்து சட்டப்பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கும். இல்லை அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது ரொம்ப முக்கியமானது. 3ஆவதாக கொடுத்துருக்காங்க 3. அடுத்தது பிரிவு 15 வந்து மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்தல். 5ஆவதாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. பிரிவு 16 வந்து பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். இது 4ஆவதாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். 1ஆவதாக இருக்கு. பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். 2ஆவதாக கொடுத்துருக்காங்க. இப்போ சரியானது என்னன்னு பாருங்க. 3, 5, 4, 1, 2. 3, 5, 4, 1, 2 இதுதான் சரியானது. இல்லை ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். பிரிவு 14 என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 வந்து இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இது எல்லாமே எதுக்குள்ள வரும்னா சமத்துவ உரிமைக்குள்ள வரும். சமத்துவ உரிமைக்கான சட்டப்பிரிவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 14லேருந்து 18 வரைக்கும். இல்லை ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 3, 5, 4, 1, 2 இதுதான் சரியானது. ஏ தான் சரியானது. 3, 5, 4, 1, 2. அடுத்தது போன இது என்ன பார்த்தோம்? சமத்துவ உரிமை பார்த்தோம். இது வந்து சுதந்திர உரிமை கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை வந்து எதுலேருந்து எது வரையும் வரும்? 14லேருந்து 18 வரையும் வரும். சுதந்திர உரிமை வந்து 19லேருந்து 22 வரையும் வரும். இங்கிட்டு சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து உரிமைகள் கொடுத்துருக்காங்க. பிரிவு 19 வந்து பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, சங்கம் தொடங்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை. இது எல்லாமே எதுக்குள்ளே வரும்னா பிரிவு 19க்குள்ளே வரும். இது 3ஆவதாக இருக்குது. பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இது 5ஆவதாக கொடுத்துருக்காங்க. பிரிவு 20 என்னன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அடுத்தது பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. இது ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்பு பெறும் உரிமை இதில் 4ஆவதாக கொடுத்துருக்காங்க. பிரிவு 21 ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பிரிவு 21A. முன்னாடி பார்த்தது வந்து பிரிவு 21 மட்டும். இது பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது ரொம்ப முக்கியமானது. 2ஆவதாக இருக்குது. அடுத்தது பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இது 1ஆவதாக இருக்குது. இல்லை சரியானதுன்னு பாருங்கள். 3, 5, 4, 2, 1. 3, 5, 4, 2, 1 இதுதான் சரியானது. இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். பிரிவு 19 என்ன? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, சங்கம் தொடங்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை. அடுத்தது பிரிவு 20 என்னன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிராக பாதுகாப்பு உரிமை. இது எல்லாமே எதுக்குள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமைக்குள்ள வரும். இதுக்கான சட்டப்பிரிவுகள் பாருங்க. 19லேருந்து 22 வரையும். 14லேருந்து 18 சமத்துவ உரிமை. 19லேருந்து 22 வந்து சுதந்திர உரிமை. இல்லை ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 3, 5, 4, 2, 1 இதுதான் சரியானது. பி தான் சரியானது. 3, 5, 4, 2, 1. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதுக்கான பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 23, 24 2 தான். சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பிரிவுகள் 23, 24.
பிரிவு 23 என்னன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 என்னன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். இது ரெண்டுமே எதுக்குள்ள வரும்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்குள்ள வரும். அடுத்தது சமய சார்பு உரிமை. இதுக்கான பிரிவுகள் பாருங்க 25லேருந்து 28, 25லேருந்து 28 வந்து சமய சார்பு உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க 1. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை 2. அப்படியே நேராகவே இருக்குது. இது எல்லாமே அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4. ஆப்ஷன் வந்து பி 1, 2, 3, 4 சரி. பிரிவு 25 என்ன எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இது எல்லாமே எதுக்குள்ள வரும்னா சமய சார்பு உரிமைக்குள்ள வரும். பிரிவு 25லேருந்து 28 வரையும் இருக்கு. அடுத்தது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இது எதுக்குள்ள வரும்னா 29, 30 வரும். பிரிவு 29 என்னன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. இது ரெண்டுமே கல்வி மற்றும் கலாச்சார உரிமைக்குள்ள வரும். இதுவரை என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமை பார்த்துருப்போம். சமத்துவ உரிமை வந்து பிரிவு 14லேருந்து 18 வரையும் இருந்திருக்கும். அடுத்தது சுதந்திர உரிமை பார்த்துருப்போம். சுதந்திர உரிமை வந்து பிரிவு 19லேருந்து 22. அடுத்து என்ன பார்த்தோம்? சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்தோம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பிரிவு 23லேருந்து 24, அதில் 2 தான் இருந்திருக்கும். அடுத்தது சமய சார்பு உரிமை 25லேருந்து 28. அதுக்கடுத்து திருப்பியும் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அதுலேயும் 2 தான் இருந்திருக்கும். 28க்கு அப்புறம் 29, 30. எந்த ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? முன்னாடி வந்து பிரிவு 31 என்ன இருந்துச்சுன்னா சொத்துரிமை இருந்துச்சு. இப்போ எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இது வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட சொத்துரிமையானது தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கு ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது? அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டுட்டு இப்போ வந்து சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அது எந்த பகுதி, எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதினா பகுதி 12 பிரிவு வந்து 300A. சொத்துரிமைக்கான பகுதி வந்து பகுதி 12, சட்டப்பிரிவு வந்து 300A. இது ரொம்ப முக்கியமானது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறும் சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 32. எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? இது முக்கியமானது. எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் வந்து தாமாகவே நிறுத்தப்படுகிறது. எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 352 கீழ். அவசர நிலையின் போது மற்ற அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கும் குறிப்பிட்ட ஆணைகள் எதனால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? நாடாளுமன்றத்தால் கட்டாயம் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும்.
அவசர நிலையின் போது மற்ற அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கும் போது குறிப்பிட்ட ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவில் தரப்பட்டுள்ளது? ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தோம். குடியுரிமைக்கான பகுதி வந்து 2, அதுக்கான சட்டப்பிரிவு வந்து 5லேருந்து 11. அடுத்து அடிப்படை உரிமைக்கானது பகுதி 3, அதுக்கான சட்டப்பிரிவு வந்து 12லேருந்து 35. அடுத்தது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், இதுக்கான பகுதி வந்து 4, இதுக்கான சட்டப்பிரிவு வந்து 36லேருந்து 51. அதான் இப்போ கேட்டிருக்காங்க. இதுக்கான பகுதி என்ன? 4, சட்டப்பிரிவு வந்து 36லேருந்து 51. அரசியலமைப்பு சட்டத்தால் அதிகாரப்பூர்வமாக வகைப்படுத்தப்படாவிட்டாலும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அவற்றின் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் வந்து அவற்றின் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சமதர்ம, இதெல்லாம் முக்கியமானது. 1 சமதர்ம, 2வது காந்திய, 3வது தாராள அறிவு சார்ந்தவை, 4 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அவற்றின் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 3. அந்த 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. இதோட ஃபர்ஸ்ட் டாபிக் முடிக்க 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை நம்ம 120 வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம்.